வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீல் மேக்கர் கிரேவி. அதுக்காக கொஞ்சம் மீல் மேக்கரை வந்து தண்ணி அண்ட் உப்பு சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பல்லாரி, 2 தக்காளி வந்து நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அப்புறம் காரத்துக்கு ஒரு மிளகாய், அதை வந்து 2 துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் நமக்கு ஒரு பேக்கெட் தயிர் தேவைப்படுது, கொஞ்சம் உப்பு, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சீரகம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கறி மசால் பொடி, இது எல்லாமே நமக்கு தேவைப்படுறது. அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு. வேக வச்சு எடுத்த அந்த மீல் மேக்கரை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா தனியாக எடுத்து வச்சுக்கிறோம், ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு குக்கர் எடுத்து அதில் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன அந்த ஸ்பைசஸை வந்து கொஞ்சம் பொரிய விட்டு எடுத்துக்கிறோம். அது கொஞ்சம் லேசாக பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கிற பல்லாரி அண்ட் தக்காளி, இந்த 2ஐயும் நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அதை லேசாக வதக்கி விட்டதுக்கப்புறமா மிளகாவையும் போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரணுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வதங்கிடும். கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா வதங்கி வரணும். கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அதில் வந்து நம்ம இன்னும் என்ன சேர்க்குறோன்னா கொஞ்சம் கொத்தமல்லியிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே வெட்டி வச்சுருந்த அந்த ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு சொல்லியிருந்தோம், அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு லேசாக வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து அதை தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். தனியாக ஆற வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த மீல் மேக்கர் கூட கொஞ்சம் தயிரும் மிளகாய்த்தூளையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மீல் மேக்கரில் வந்து அந்த புளிப்பு தன்மையும் கொஞ்சம் காரமும் இறங்குறதுக்காக மீதி இருக்கிற தயிரை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நீங்கள் அதை ஊற்றி அது நல்ல க்ரீமியாக வந்து நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க. இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட ட்ரை பண்ணலாம். நான் இந்த மாதிரி இதை வச்சு நல்லா அதை வந்து க்ரீமி மாதிரி ஆக்கி வச்சுருக்கேன். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஏற்கனவே ஆற வச்சுருந்ததை நம்ம நல்ல திக்காக பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அரைச்சி. அப்புறம் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து கடுகு போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். ஸோ கடுகு வந்து இதில் சேர்க்க வேண்டாம். அதுக்கு பதிலாக வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கருவேப்பிலை எடுத்து அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அரைச்ச அந்த விழுதை வந்து அதில் சேர்க்குறோம். சேர்த்து பச்சை வாசனை போகிற மாதிரி அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு அதில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு சேர்க்க போகிறது நல்லா பீட் பண்ணி வச்சுருந்த அந்த தயிர், அது கூட கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதித்ததுக்கப்புறம் அந்த தயிரும் வத்தப்பொடியும் சேர்த்து நம்ம விரவி வச்சுருந்த மீல் மேக்கரை வந்து அது உள்ளே போட்டுக்கோங்க. போட்டு அது நல்ல ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தப்புறம் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலையை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். அப்புறம் ஒரு சின்ன ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமாக சுகர், அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கரம் மசாலா, இதை சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அதை இறக்கிடலாம். தேவையான மீல் மேக்கர் ரெடி.